கொடுங்கையூர்லேருந்து நம்ம ஓல்டு கஸ்டமருக்கு கால் பண்ணி, நேத்து நைட்டு ஏசி யூஸ் பண்ணேங்க. நல்லா தான் கூலிங் வந்துச்சு. மார்னிங் ஒரு 6:00 6:30 இருக்கும். அந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா, டமால்னு ஒரு சவுண்ட் கேட்டு வீட்டோட மொத்த பவர் சப்ளையும் போயிடுச்சுங்க. மார்னிங்கே ஒரு எலக்ட்ரீஷியன வர சொல்லி, என்ன கம்ப்ளைண்ட்டுன்னு செக் பண்ணோம். அவர் ஒவ்வொன்னா செக் பண்ணிட்டு, லாஸ்ட்டா ஏசில தாங்க ப்ராப்ளம் இருக்கு. ஏசிய கூப்பிட்டு ரெடி பண்ணிருங்க. ஏசி ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டு, நமக்கு லைன் ஆன் பண்ணி குடுத்துட்டு, அங்கருந்து கிளம்பிட்டாரு. ஸோ என்ன ப்ராப்ளம்னு வந்து கொஞ்சம் செக் பண்ணி குடுங்க அப்படின்னு சொன்னாரு. நம்பளும் சைட்டுக்கு வந்து செக் பண்ணி பார்த்தோம். செக் பண்ணி பார்த்தா கம்ப்ரசர்ல டெர்மினல் பின் எரிஞ்சு அந்த டெர்மினல் பின் வெடிச்சு தாங்க கேஸ் லீக்கேஜ் ஆயிருக்கு. ஸோ கஸ்டமர் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணேன். ஸோ பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னாங்க. நம்மளும் புது கம்ப்ரசருக்கு கொட்டேஷன் கொடுத்தோம். சார் வந்து அதுக்கு ரொம்ப அதிகமா இருக்குங்க அப்படின்னு சொன்னாரு. சரி ஓகே சார், நான் ஓல்டு கம்ப்ரசர் போட்டு பண்ணி தரேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான கொட்டேஷன் கொடுத்தோம். ஸோ ஓல்டு கம்ப்ரசருக்கான கொட்டேஷனுக்கு ஓகே பண்ணிட்டாங்க. நம்மளும் கம்ப்ரசர் எடுத்துட்டு வந்து அதோட பேஸ் போல்டு எல்லாமே ஆல்டர் பண்ணிட்டு ஸோ கம்ப்ரசரை உட்கார வச்சு வேக்யூம் போட ஸ்டார்ட் பண்ணிட்டோம். வேக்யூம் போட்டு முடிச்சுட்டு கேஸ் கொஞ்சோண்டு ஏற்றிட்டு மிஷினை ஆன் பண்ணி கேஸ் லெவல் எல்லாமே பக்காவாக வச்சிட்டோம். ஸோ இந்த ஒர்க்கோட ஃபுல் வீடியோ வேணா எங்கள் யூடியூப் சேனலில் செக் பண்ணுங்கள். இந்த மாதிரி சர்வீஸ் ஏதாவது தேவைப்பட்டால் கீழே இருக்க நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.